ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமோ கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ஒரு சிகப்பு அரிசியில் புட்டு செய்ய போகிறோம். இந்த சிகப்பு அரிசியை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றதுனால இதில் இருக்கிற மேக்ஸிமமான நியூட்ரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அது கூடயே பொட்டாசியமுக்காக நம்ம இந்த பனானா வச்சு சாப்பிட போகிறோம். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு புட்டும் அப்புறம் 2 ஸ்டைல் ஆஃப் புட்டு வந்து எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இந்த புட்டு வந்து எப்போவுமே நார்மலாக செய்கிற மாதிரி செய்யாமல் நீங்கள் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது. வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது நம்ம சிகப்பரிசி புட்டு தான் வந்து எடுத்துக்க போகிறோம். புட்டு ரெசிபி வந்து நம்ம எப்பவுமே காலையில் எடுத்துக்கிறதுனால அந்த டேவே வந்து உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. ஏன்னா இதை நம்ம வேக வச்சு சாப்பிட்றோம் இல்லையா, அதனால அதோடைய நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப நேரம் நம்ம உடம்புல இருக்கும். இப்போ இந்த புட்டு ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நான் வந்து இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இதுதான். இது வந்து கோகோனட் வாட்டர். நம்ம வந்து எப்போவுமே நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி வந்து சேர்க்கணும். இது வந்து தெளித்து தான் நீங்கள் போடணும். ஒரேடியாக வந்து எல்லா தண்ணியும் சேர்த்துட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து இந்த மாதிரி எந்த பதத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கலக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கோகோனட் வாட்டர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி செய்கிறப்போ உங்களுக்கு சூப்பராக ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். இந்த புட்டு ரெசிப்பியில் ஒரு நேச்சுரலான ஸ்வீட்னஸ், நீங்கள் சுகர் சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்குது பார்த்தீங்களா புட்டு, அந்த மாதிரி ஒரு பதத்தில் வரப்போ தான் வந்து இது வந்து புட்டு செய்ய ரெடியாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஒரு ரவுண்டு குழாயில் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். கீழே அந்த ஒரு பிளேட் மாதிரி இருக்கும், அதில் ஓட்டையாக அது கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த புட்டு வந்து இதில் சேர்த்துட்டு, இது வந்து நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி டிஃபன் பாக்ஸ்லலாம் கட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிலாம் கட்ட வேணாம். லைட்டாக போட்டால் தான் அது வந்து உங்களுக்கு உள்ள அப்சார்ப் ஆகி சூப்பராக வெந்து வரும். இன்னொன்று, இந்த மாதிரி தேங்காய் தண்ணி நம்ம யூஸ் பண்ணி புட்டு செய்கிறதுனால நீங்கள் வந்து உடனடியாக சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லை கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் நார்மல் வாட்டரே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா புட்டில் வந்து தேங்காய் தண்ணி போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப சீக்கிரமாக கெட்டியாயிடும். நீங்கள் உடனே சுட சாப்பிட்டா தான் அது வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த பாத்திரம் வச்சுருக்கோம் கீழே, அதில் தண்ணி பிடிச்சி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இல்லையா. இப்போ தான் வந்து இந்த புட்டு பாத்திரத்தை நம்ம இது மேலே ப்ளேஸ் பண்ணிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போது இந்த இன்னொரு குழாயில் எப்படி புட்டு செய்யலான்னு பார்த்துக்கலாம். அது வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ இதுலேயுமே வந்து உள்ளே அந்த பிளேட் இருக்குது பாருங்கள், அது இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தேங்காவை இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம இந்த புட்டையும் வந்து சேர்த்துக்கலாம். கீழே சிந்தும், அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த கோகோனட் வாட்டர் வச்சு நீங்கள் செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த புட்டில் இருக்கிற அந்த ரெட் ரைஸ் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த கோகோனட் வாட்டரும் சேர்ந்து உங்களோட டைஜஷனு, உங்கள் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு, அப்புறம் உங்களுக்கு வந்து அடிக்கடி டீஹைட்ரேட் ஆகுறது, அது இல்லாமல் நம்ம பாடியில் இருக்கிற நேச்சுரலான எலக்ட்ரோலைட்லாம் இருக்கு இல்லையா, இந்த பொட்டாசியம், மேக்னீஷியம், இதெல்லாம் வந்து நல்லா ரெகுலேட் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போ மேலே இது மேலேயும் தேங்காய் வச்சுட்டு இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வாங்க, நம்ம ஆல்ரெடி வச்ச புட்டு இருக்கு இல்லையா, அது வந்து ஆயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ஓரமாக வச்சுட்டு இதை வந்து இங்கே வச்சிடலாம். அதே மாதிரி தான் வைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எப்படி வச்சுருந்தோமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம வைக்கணும். வச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டன் போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புட்டு வந்து அழகாக ஷேப்பாக வரணுன்னா நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டை கவுத்துட்டு இந்த மாதிரி இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து இன்னும் நம்ம கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பிளேட் எடுத்துருங்க. இந்த புட்டு ஸ்மெல்லே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும் அந்த குக்காய் வந்த உடனே. இப்போது இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் வந்து பனானா கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்து இதில் ஃபுல்லாகவே ப்ளேஸ் பண்ணிட போகிறேன். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சோண்டு கீ விட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து சாஃப்ட்னஸாக இருக்கும் கீ சேர்த்துக்கிட்டிங்கன்னா, அதனால லாஸ்ட்டில் தான் வந்து நீங்கள் கீ சேர்த்துக்கணும். இப்போது பனானாவையும் நம்ம வந்து அழகாக கட் பண்ணி ரவுண்டாக சுற்றி இப்படி அடிக்கிறோம்.
எனக்கு நீங்கள் வேறு எந்த மாதிரிலாம் வந்து புட்டு செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த நெய்யோடு இந்த புட்டு வச்சிங்கன்னா அப்படியே அந்த மணக்கும், அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இப்போது இந்த குழாய் புட்டு நம்ம வந்து வச்சாச்சு. இதுவும் வந்து சூப்பராக வெந்து வந்துட்டுருக்கு. இது வெந்ததுக்கப்புறம் இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்களா, செம்மையாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதையுமே வந்து நம்ம பிளேட்டில் வந்து எப்படி மாற்றணும்னு நான் காட்டுறேன் பாருங்கள். புட்டில் வந்து அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து குறைக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போவுமே ஓவர் ஈட்டிங் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த புட்டு கொடுத்திங்கன்னா ஓவர் ஈட் பண்ணுறது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த உடம்புல ரத்தம் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அனிமிக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிற ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் இது வந்து வராமல் தடுக்க ஹெல்ப் பண்ணுது. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட 2 புட்டு ரெசிபியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.